ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜிக்கு நல்ல மெலிசாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய் நல்ல மெலிசாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கி வேகாது. இப்போ இது பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது இப்போ ஒரு 200 கிராம் கடலை மாவு எடுத்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. சலிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த கட்டி கட்டியாக சின்ன சின்னதாக வரும். அது வராது நம்ம கரைக்கும்போது. இல்லைனா ரொம்ப நேரம் கரைக்கணும், நம்ம கையை வச்சு தேய்ச்சி கரைக்கணும். இது அப்படி அவசியம் இல்லை. இது நம்ம இப்படி சலித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி நல்லாவே அது டக்குன்னு கரைச்ச உடனே தண்ணி மட்டும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே கரைஞ்சி வந்துடும். அதனால் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அது பாத்திரம் சின்னதாக இருந்ததுனால நான் பெருசில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான பொருளை போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு கலர் வர்றதுக்காக. அப்புறம் பெப்பர் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர், சீரக பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் எல்லாமே. கொஞ்சம் பெருங்காயத்தூள், எல்லாமே ரொம்ப கம்மியாக, பேருக்கு தான். ரொம்ப நிறைய எதுவும் போட்டுறாதீங்க, எல்லாம் டேஸ்ட் மாறிடும். ரொம்பனா ஒரு 1/4 கரண்டியோட கம்மி தான் நீங்கள் இதில் சேர்க்கணும். இதெல்லாம் இப்போ லைட்டாக சோடா உப்பு போட்டுக்கோங்க. சோடா உப்பு, அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். இதை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதை கரைச்சிக்கலாம். நல்லா திக்காக வர மாதிரி கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி மெதுவாக கரைங்க. அப்போ தான் அது கரெக்டான திக்னஸ் வரும் பாருங்கள். அந்த மாவு உள்ள முங்கி எடுத்தால் ஃபுல்லாக அதில் வரணும். அப்படி தான் பண்ணணும். சும்மா தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா மாவில் வாழைக்காய் டிப்பாகாது, பூரா ஒட்டாது வாழைக்காயில். இப்போ பாருங்கள், இதை அப்படியே முக்கி அப்படி போட்டுற வேண்டியதான். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மேலே ரொம்ப நல்லா வரும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, 5 நிமிஷம் தான் இதுக்கு. நான் அந்த சைடு டீ வச்சுட்டு இந்த சைடு பஜ்ஜி